Hey guys, welcome back to our channel. ஸோ ஜென்ரலாக அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அதில் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். மாடலிங், ரிக்கிங், அனிமேட்டிங், டெக்ஸ்டரிங் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேவா? லைக் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேட்டகரி தான் வந்து டெக்ஸ்டரிங். ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷேடர்ஸ். லைக் அதை தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸே பண்ணுவோம். அது இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஒரு சீனில் வந்து அந்த டெப்த்தை கொண்டு வர முடியாது, அந்த லைவ்லினஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அந்த ஷேடர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் அ ஷேடர்? ஸோ ஷேடர் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் யூசர் டிஃபைன்டு ப்ரோக்ராம் தான். ஓகேவா? லைக் இட்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கும், யாருக்கு இருக்கும் அப்படின்னா, லைக் நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு சீனில் நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு லைட் இருக்குது, ஒரு நிறைய கேரக்டர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெக்ஸ்சர் இல்லைனா வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அங்கே அந்த லைட் கூட இந்த மெட்டீரியல்ஸ், இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே எப்படி வந்து ரியாக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு கிளியர் கட்டான அவுட்புட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் வந்து ஷேடர்ஸ். ஸோ இப்போ ஷேடர்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பிக்சார் தான். எஸ், த கிரேட் அனிமேஷன் ஸ்டுடியோ பிக்சார். ஸோ அவங்க தான் வந்து ஷேடர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்மையே வந்து யூஸ் பண்ணாங்க. இவங்க யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1988 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரிப். ஓகேவா? அப்படி இருக்கும்போது 1988 என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். லைக் எல்லா ப்ராசஸுமே வந்து சிபியூவில் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒரு கேமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனிமேஷன் எதாக இருந்தாலும், இப்போ நம்ம கேம்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமில் இருக்க கேம் மெக்கானிசம், அந்த மேனிப்புலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிபியூ ஹேண்டில் பண்ணிட்டு, அண்ட் ஆல்சோ கிராஃபிக் ராஸ்டரைசேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸையும் வந்து சிபியூவே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களால வந்து பெர்ஃபார்மன்ஸ் பீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்துட்டு புதுசாக கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 10 வருஷம் கழிச்சு தான் இந்த ஷேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் வந்து ஜிபியூ அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு, அந்த காம்போனெண்ட்டே கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ பிளெண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷேடர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா ஷேடர்ஸ் இருக்குது. ஸோ லைக் சைக்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் சப்போர்ட் பண்ணுற ஷேடர்ஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ ஈவிக்கு தனியாக வந்து ஷேடர்ஸ் கேட்டகரி இருக்கும். ஸோ இதில் மெயினாக நான் இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த BSDF அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். லைக் டிஃப்யூஸ் BSDF, பிரின்சிபல்டு BSDF, கிளாஸ் BSDF அப்படின்னு சொல்லி BSDFன்னு இருக்கும். ஓகேவா? லைக் அந்த BSDF அப்படின்னா என்னென்னா பை டைரக்ஷனல் ஸ்கேட்டரிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய பேராக இருக்குது, அதனால தான் அப்ரிவேஷனில் போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? லைக் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டில் நம்ம இந்த பிரின்சிபல்டு BSDF ஷேடர் அப்ளை பண்ணியிருக்கோம், இல்லைனா வந்து டிஃப்யூஸ் ஷேடர் அப்ளை பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த ஷேடர் அப்ளை பண்ணியிருக்கும் போது தான் அந்த ஆப்ஜெக்ட் அது மேலே இருக்க அந்த கலர்ஸ் இல்லை டெக்ஸ்சர்ஸை வந்து ரேப் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்ஸ்சர் அங்கே சீனில் இருக்க லைட் கூட எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணும், அந்த லைட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த லைட்டு இதை வந்து எப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணும், இல்லை வந்து இன்டென்சிட்டியை எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கண்டெயின் பண்ணுற ஒரு ஷேடர் தான் BSDFன்னு சொல்லுவோம். ஸோ லைக் இதில் நம்ம பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேடர்லையுமே வந்து BSDFன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட சில ஷேடர்ஸில் மட்டும்தான் வந்து BSDFன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஷேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவுட்புட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியில் ஃபைனலில் அதில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம அவுட்புட்டுக்கு கொண்டு போவோம். பிகாஸ் வந்துட்டு அந்த ஷேடர்ஸ் தான் நமக்கு வந்து இந்த லைட் கூட இன்ட்ராக்டிவிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ ஷேடர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சீனில் வந்து லைட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து அங்கே இருக்கிற வேல்யூஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் அந்த ஷேடர்ஸில் தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ guys. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்ன கண்டென்ட்டில் ஏதாவது வந்து மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது சஜஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளெண்டரில் இருக்கிற ஒவ்வொரு ஷேடர்ஸை பற்றியும் தனித்தனி வீடியோஸ் நான் வந்து போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா பபாய்.